ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேசாமல் அலட்சியப்படுத்தின உறவுகள்கிட்ட அவங்க தேடி வந்து பேசணுன்னா இந்த 2 சொல்ல மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக அவங்க உங்களை உணர்ந்து கண்டிப்பாக அவங்க உங்களை தேடி வருவாங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் லாஸ்ட் வேறு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? பாருங்கள், ரொம்ப அலட்சியம். இந்த அலட்சியப்படுத்தின அந்த உறவு ரொம்ப அன்பு வச்ச உறவு இப்போ அலட்சியப்படுத்துகிறாங்க. இப்படி அலட்சியப்படுத்தும் போது நம்ம மனசு ரொம்ப வேதனைக்கு உள்ளாகும். அந்த மனசில், அந்த இதயத்தில், அந்த உணர்வில் ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்சு அழுத்தினா எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அதே போல் அந்த உணர்வு பயங்கர வலியை தரும். ஏன்னா இந்த உறவு இன்றைக்கி பேசாமல் அலட்சியப்படுத்திகிட்டே இருக்கிற இந்த உறவு தான் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப அன்பை காணிச்சு ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிட்ட உறவு. இந்த உலகத்தில் யார் இருந்தாலும் இல்லைனாலும் நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் யோசிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியெல்லாம் ஒரு பெரிய டைலாக்கே நமக்கு சொல்லி நம்மக்கிட்ட அன்பு அப்படிங்கிற ஒரு வலையை விரித்து அதில் விழ வச்சு அந்த அன்பான வார்த்தைகளுக்காக ஏங்க வச்ச அந்த உறவுகள் தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட பேசாமல் அலட்சியப்படுத்திட்டு போகுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லியெல்லாம் மனசு தெரிஞ்சிக்க அலைப்பாயும். ஏன் இவங்க இப்படி அலட்சியப்படுத்துகிறாங்க? நம்ம என்ன தப்பு பண்ணணும்? நம்ம இவங்களை என்ன செய்தோம்? இவங்களுக்கு என்ன தான் ஆச்சு? ஏன் நம்மளை இப்படி அலட்சியப்படுத்துகிறாங்க? அப்படிலாம் சொல்லி அனுதினமும் யோசிப்போம், அழுவோம். யாருக்கும் தெரியாமல் ராத்திரி வேளையில் அழுவோம். இப்படியெல்லாம் நீங்கள் அழுறீங்களா? பாருங்க, இந்த அலட்சியப்படுத்தின உறவு உங்களை தேடி வரணும், நீங்கள் தேடி போகாமல். அதுவும் நம்ம இப்போயும் எப்படி அந்த உறவு தந்த அன்பை நினச்சி அழுதுட்டு இருக்கிறோமோ அதே போல் அவங்களும் நம்மளை உணர்ந்து நம்ம மதிப்பை தெரிஞ்சு நம்மளுடைய அன்பை புரிஞ்சிட்டு எப்படி அலட்சியப்படுத்துகிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு அழுது கதறி அழுது நம்மளை தேடி வரணும். ஆசையாக இருக்கா? கண்டிப்பாக அவங்க உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போய் ஏன் என்னை அலட்சியப்படுத்துகிற, நான் என்ன தப்பு பண்ணினேன்ப்பா, எதனால் என்னை அலட்சியப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி மட்டும் கேட்டால் மட்டும் அவங்க காரணம் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டா? ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ரொம்ப அன்பாக ஆறுதலாக இருந்தாங்க. திடீர்னு அந்த ஆணுக்கு இந்த பெண் மேலே ஒரு வித அலட்சியம். ஏன்னா இந்த பெண் எப்போ பார்த்தாலும் பார்க்குற ஒரு பர்சனாக இருந்தா, எப்போ பார்த்தாலும் அவங்கக்கிட்ட போய் பேசுகிற ஒரு பர்சனாக இருந்தா. நாட்கள் செல்ல செல்ல அலட்சியம் கூடிச்சு. அவனுடைய ஒவ்வொரு அலட்சியத்தையும் இந்த பெண்ணால் தாங்க முடியலை. லாஸ்டில் அந்த பெண் முடிவெடுத்தா, நான் இனி தேடி போக மாட்டேன், நான் இனி கெஞ்ச மாட்டேன், நானாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் ஒரு முடிவு எடுக்கிறா. அவள் முடிவெடுத்தது செயல்படுத்துகிறா. எப்படின்னு பார்க்குறீங்களா? அன்னையிலேருந்து அந்த ஆணை தேடி போகலை, அந்த ஆணை தேடி போய் கெஞ்சிட்டு நிற்கலை. அவளுடைய கடமையில் முழு கவனத்தை செலுத்தினா. அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட தொடங்கினா, அவளுக்கு பிடிச்சது மாதிரி ஹேர் ஸ்டைலை பண்ண தொடங்கினா, அவளுக்காக வாழ தொடங்கினா. குறிப்பாக அவனுக்காக இல்லை, அவளுக்காக வாழ தொடங்குறா. அவளுடைய வாழ்க்கை, அவளை பார்த்தாலே அவளுடைய கண்களில் தன்னம்பிக்கை ஓடி காணப்பட்டு, முந்தியெல்லாம் கலங்கின கண்ணோடு இருந்த அந்த பெண்ணுக்கு இப்போ கலக்கம் தெளிஞ்சு கண்களில் தன்னம்பிக்கை, எப்படியாவது வாழணும், முன்னேறணுங்கிற ஒரு ஆதங்கம். இதை பார்த்து அந்த ஆண் தவிச்சு போனான். என்னடா இவன் மாறிட்டாளே, இவன் ஏன் நம்மளை தேடி வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவனே தேடி வர தொடங்குறான்.
கொஞ்ச நாளைக்கு பிறகு அவனே வந்து பார்க்குறான், அவட்ட பேசுகிறான். நான் உன்னைய தவறாக புரிஞ்சது என்னுடைய தவறு, நான் உன்னை மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த வார்த்தை. இது எதனால் வந்து அவள் கொஞ்சினதுனால வந்தா? இல்லை, அவள் வாழத் தொடங்கினதுனால வந்து, சந்தோஷமாக அவளுக்காக வாழத் தொடங்கினதுனால வந்து, அவளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தினதுனால வந்தது. பாருங்க, புது புது திறமையை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறினா. இதனால் அவன் வெக்கி தலை குனிஞ்சான். பாருங்க, உங்களை ஒருத்தங்க அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படின்னா போய் காரணம் கேட்டுட்டு நிற்காதீங்க, கெஞ்சாதீங்க, அவங்கள பின்னால் துரத்தாதீங்க. எதுக்காக நீ என்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. மௌனமாக இருங்க. மௌனமாக இருந்து செய்ய வேண்டியது என்ன தெரியுமா சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் கவனம் செலுத்துங்க, உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துங்க. காலையில் ஏர்லியராக, அதாவது நேரத்துக்கு நேரமாக முழிங்க. முழிச்சிட்டு நீங்கள் உங்கள் மனசை பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது நல்ல எண்ணங்களால் நிரப்புங்க. வாழ்க்கையில் நம்ம நல்ல எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே வரும்போது, நம்மளுடைய வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்மளுடைய சரீரமும், அதாவது உடம்பும் ஒரு பிரதிபலிப்பு, ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். கூடவே அந்த எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறணும்னா என்ன பண்ணணும் அதை யோசிங்க. புதுசாக நிறைய திறமையை கற்றுக்குங்க. எவ்வளவோ இருக்குது குட்டி, அத்தனை திறமையும் கற்றுக்கிட்டு யார் உங்களை அலட்சியப்படுத்தினாங்களோ அவங்க முன்ன வாழணும் அப்படின்னு நினைங்க. அவங்க மேலே கசப்பு வேண்டாம், வெறுப்பு வேண்டாம். ஆனால் அவங்க முன்ன நம்ம யார் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காணிக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் வேணுங்க. யாரெல்லாம் உங்களை அவமதிக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை அலட்சியப்படுத்துகிறாங்களோ அதெல்லாம் ஒரு பாடம் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் துவண்டு போகிறதுக்கு இல்லைங்க, நீங்கள் உருவாக்கப்படுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் உருவாவீங்க. உங்ககிட்ட இருக்கிற திறமையை ரொம்ப நல்லா வளர்த்துக்குங்க. உங்களுக்காக சில ஃப்ரெண்டுகளும் சேர்த்துக்குங்க. அவங்க நல்ல எண்ணங்கள் கொண்டவங்களாக இருக்கணும். உங்கள் திறமைக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களாக இருக்கணும். திறமையை வளர்த்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சது மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு கூட வெளியே போங்க. நல்ல சந்தோஷமாக இருங்கங்க, அழாதீங்க. வாழ்க்கை அழுறதுக்கு இல்லை, சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு. இவ்வளவு நாள் நீங்கள் அழுதது போதும், அவங்கள நினச்சி அழுதது போதும். இனிதான் நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கீங்களே, நிறைய பாடங்களை கற்று தந்திருக்காங்கல்ல. நீங்கள் வாழ பிறந்தவங்க, நிச்சயமாக வாழணும், சந்தோஷமாக வாழணும். கூடவே அவங்க தேடி வரணுமா, அவங்க கதறி அழுது வரணும்னு சொல்லி விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக அவங்கள தேடி போகாமல் நீங்கள் இந்த ஒரு 2 வார்த்தையை மட்டும் சொன்னால் போதும். என்ன தெரியுமா? நான் உன்னை நேசிக்கிறேன், ஆனால் நீ மதிக்காத இடத்துல நான் இருக்கவே மாட்டேன். நான் உன்னை இழக்கலை, நீ தான் என்னை இழந்துக்கிறா. என்னுடைய உண்மையான அன்பை நீ புரிஞ்சிக்கலை. உண்மையான அன்பு வச்ச என்னைய நீ இழந்து, நீ என்னைக்காவது ஒரு நாள் என்னை புரிஞ்சிட்டு வருவ அப்படிங்கிற அந்த வார்த்தை. இந்த வார்த்தையை நேரில் பார்க்க முடிஞ்சுன்னா அவங்களுக்கு கண்களை பார்த்து நீங்கள் சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய மனசில் ஒரு தன்னம்பிக்கையோடு உள்ள எண்ணங்களை வளர்த்துட்டு உங்கள் மனசு அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லலாம். நான் உன்னை இன்னும் நேசிக்கிறேன், நான் உன்னை மதிக்கிறேன், ஆனால் நீ என்னை மதிக்கலை. மதிக்காத இடத்துல நான் இருக்க மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் என்னை நீ உணர்ந்து என்னுடைய அன்பை புரிஞ்சிட்டு நீ தேடி வருவ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே சொல்லுங்க. நான் உன்னைய இழக்கலை, நீ தான் உன் மீது உயிராக அன்பாக இருந்த என்னைய, உன் மீது உண்மையான பாசம் வச்ச என்னைய இழந்துட்டா. இது உன்னோட இழப்பு, என்னோட இழப்பு இல்லை அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நீங்கள் அவங்கள நினச்சிட்டு நீங்கள் சொல்லும்போதே உங்கள் கண்களில் ஒரு தன்னம்பிக்கை வரும். வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் வாழ்ந்து காணிப்பீங்க. நிச்சயமாக அவங்க தவற உணர்ந்து எப்படி அந்த ஆண் அந்த பெண்ணை நோக்கி தேடி வந்தானோ அதே போல் உங்களை தேடி வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.